ஒருவேளை இது பார்க்கிற நீங்கள் அப்படி யாரோ ஒரு போட்ட கையெழுத்து உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, அந்த கையெழுத்தை நான் செல்லாமல் போகும்படி செய்வேன். யார் யார் தங்களுக்கு விரோதமாக கையெழுத்துக்கள் போடப்பட்டதை நினைத்து கலங்கி இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அந்த கையெழுத்துக்களை எல்லாம் செல்லாமல் போக பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற மன்னா என்ன அப்படின்னா, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கையெழுத்தை கொலைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையெழுத்தை கொலைத்து போட்டார்னா அதை செல்லாததாக மாற்றிட்டார், அதை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நிறைய ஆழமான அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் கையெழுத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, தேவனால் எழுதப்பட்ட கையெழுத்து. ஆனால் இயேசு சிலுவைக்கு வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள தவறான கையெழுத்துக்களை கொலைத்து போட்டார். சத்துருக்களை நேசி, வெட்டுக்கோடு, அன்பாயிர் என்று சொல்லி புதிய அன்பின் பிரமாணத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது அதுக்கு ஒரு விளக்கம். ரெண்டாவதாக அந்த கையெழுத்தை குலைத்தார் என்று சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்தில் பாருங்கள், தானியேலின் நாட்களிலே மன்னனிடத்தில் போய் இந்த தானியேலுக்கு விரோதமாக ஒரு தவறான சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கும்படியாய் காரியங்களை சாதித்து விட்டார்கள். என்னன்னா, ராஜாவை தான் வணங்கணும், அதை தவிர வேற எந்த தேவனும் வணங்கக்கூடாது. வணங்கினா அவனை சிங்க கெபிகளை கொண்டு போட்டுருவாங்க, அதுதான் சட்டம். ஆகவே ராஜா கையெழுத்து வச்சிட்டாரு. இப்போ தானியேல் அவன் விக்கிரகத்தை வழிபடாத தேவாதி தேவனை வழிபடுகிற, தினமும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். இப்போ இந்த சட்டப்படி 30 நாள் ராஜாவை தான் வணங்கணும், கடவுள்கிட்ட ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்துக்கு விரோதமான ஒரு சட்டம், அவன் பக்திக்கு சவால் விடப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தாலும் தானியேல் ஜெபத்தை விடலை. வழக்கமாய் செய்து வருகிறபடியே தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். நடக்கிறது என்ன? ராஜா கையெழுத்தின்படி சிங்க கபிலை போடப்படுகிறான். ஆனால் சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டு அற்புதமாய் செய்தம் என்று வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் இந்த கையெழுத்து வைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் ராஜா மறுபடியும் அதே சிங்க கபிலை தூக்கி போட சொல்கிறான். அந்த சிங்கங்கள் அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி பட்சித்து போட்டது என்று பைபிள் சொல்லுகிறார். முடிவிலே மறுபடி ராஜா ஒரு கையெழுத்து வைக்கிறாரு. என்ன கையெழுத்து? தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், எல்லா மனிதர்களும் அந்த தேவனை நீங்கள் வழிபடுங்கள், எவனாயிலும் அந்த தெய்வத்திற்கு மகிமை செலுத்தாமல் இருந்தால் அவன் வீடு எருக்களமாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி அந்த ராஜா மறுபடியும் ஒரு கையெழுத்து வச்சு அதனோடு கூட இந்த தானியேலையும் அவன் நண்பர்களையும் தேசத்தில் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, தவறான நோக்கத்தோடு ராஜாவினால் போடப்பட்ட கையெழுத்தை ஆண்டவர் கொலைத்து போட்டு தானியேலுக்கு ஜெபிக்கிறவனுக்கு சாதகமாய் ஒரு கையெழுத்தை போடும்படி கர்த்தர் மாற்றினார். அலுவலகத்தில், சமுதாயத்தில், அரசாங்க ரீதியாக சட்டங்களுக்கு கையெழுத்து போடுகிறார்கள், சட்டமன்றம் பாராளுமன்றங்களிலே. அது மாத்திரமல்ல, ஆஃபீஸில் பல காரியங்கள் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கையெழுத்து போடுறாங்க. ஒருவேளை இது பார்க்கிற நீங்கள் அப்படி யாரோ ஒரு போட்ட கையெழுத்து உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, அந்த கையெழுத்தை நான் செல்லாமல் போகும்படி செய்வேன், அந்த கையெழுத்தை நான் கொலைத்து போடுவேன். உனக்காக நான் யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை, விடுதலை தந்து தானியேலை எப்படி அவன் காரியம் ஜெயமாய் மாறினதோ, அவனை எப்படி நான் உயர்த்தினனோ அதுபோல நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுவே பிரியமானவர்களே, கையெழுத்தை கொலைக்கிற தேவன் உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற கையெழுத்தை எல்லாம் கர்த்தர் கொலைத்து போடுவார். அது அரசாங்கம் போட்ட கையெழுத்தா இருக்கலாம், ஆபீஸில் போட்ட கையெழுத்தா இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் தவறான நோக்கத்தோடு உங்களை பழிவாங்க போடுகிற கையெழுத்தையெல்லாம் கர்த்தர் செல்லாமல் போக பண்ணி உங்களுக்கு வெற்றியை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, சிலுவையிலே கையெழுத்தை கொலைத்து போட்டு எங்களுக்கு வெற்றியை சம்பாதித்து வைத்த நல்ல தேவனே, யார் யார் தங்களுக்கு விரோதமாக கையெழுத்துக்கள் போடப்பட்டதை நினைத்து கலங்கி இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அந்த கையெழுத்துக்களை எல்லாம் செல்லாமல் போக பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிற காய் ஸ்தோத்திரம். தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து வைத்த அதே ராஜா தானியேலுக்கு சாதகமாய் கையெழுத்து வைத்தது போல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக சாதகமாக கையெழுத்தை திருப்ப போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இது பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதியும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.